ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆத்ம போத்தம் ஸ்ரீ ஆதிசங்கரர் சுலோகங்கள் ஸ்ரீ ரமண மகரிஷி வெண்பாக்களுடன். பஞ்சீகிருத மகா பூத்த சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுக துக்கானாம் போகாயதன முஷ்யத்தே. கலந்த பெருமை பூத்த காரியமாகும் கலந்த வினை சார்ந்த களமாங்கலக்கு மிடரின்ப போகமெவையும் புசித்ததற் கிடமிவ் உடலென்றிரு. ஸ்ரீ ரமணர். பழைய கர்ம வினையினால் அடையப்பட்ட சரீரம் 5 மூலகங்களின் பஞ்சீகரண சேர்க்கையினால் உண்டாகின்றது. இன்ப துன்பங்களுக்கு உறைவிடமாக சொல்லப்படுகின்றது. இந்த சுலோகத்தில் மனித சரீரம் எப்படி தோற்றத்திற்கு வருகிறது என்பது பற்றிய விஞ்ஞான அடிப்படையில் அமைந்த மிக அழகிய விளக்கம் தரப்படுகின்றது. நமது சரீரத்தை மறைப்பதற்காக நாம் ஆடை அணிகின்றோம். முதலாவது பனியனை அணிகின்றோம், பிறகு அதன் மேல் சட்டை போடப்படுகிறது, பிறகு அதற்கும் மேல் ஓவர் கோட் எனப்படும் மேல் சட்டை அணியப்படுகிறது. ஓவர் கோட், சட்டை, பனியன் ஆகியவை எல்லாம் உடலின் மீது போடப்படும் உரைகளாகும். இந்த மேலுரைகளுக்கு அதிஷ்டானமாக அமைவது உடல். இந்த மேலுரைகளை ஒவ்வொன்றாக கழற்றி போடுகையில் அவற்றின் பின் உடல் தெரிகிறது. உடலுக்கு எப்படி சட்டை, பனியன் போன்றவை உரைகளாக அமைகின்றனவோ அதை போலவே ஜீவாத்மனுக்கு ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட சட்டைகள் 3 உண்டு. அவை முறையே ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் எனப்படுகின்றன. ஜீவன் ஸ்தூல சரீரத்தில் இருந்து கொண்டு சுக துக்கங்களை அனுபவிக்கின்றது. இந்த ஸ்தூல சரீரம் எப்படி தோற்றத்திற்கு வருகிறது என்பதை கீழே ஆராய்வோம். ஸ்தூல சரீரம் ஐம்பூத்தங்களால் ஆனது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பவை அந்த ஐம்பூத்தங்களாகும். பூத்தம் என்ற சமஸ்கிருத பதம் அடிப்படை பொருள் அல்லது எலிமெண்ட்ஸ் என்று பொருள்படுகிறது. இந்த 5 பூத்தங்களின் சேர்க்கையினால் ஸ்தூல சரீரம் தோன்றுகிறது. ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முக்கியமாக 2 முறைகளை பயன்படுத்தலாம். அவற்றை ஆங்கிலத்தில் மெத்தட் ஆஃப் சிந்தசிஸ், சேர்த்து பார்க்கும் முறை, மெத்தட் ஆஃப் அனலைசிஸ், பிரித்து பார்க்கும் முறை எனலாம். உதாரணமாக, இன்றைய விஞ்ஞான கண்டுபிடித்தங்களின்படி 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுவும் சேரும் பொழுது ஒரு நீர் மூலக்கூறு, வாட்டர் மாலிக்யூல் உண்டாகிறது. பரிசோதனை சாலையில் செய்து பார்த்த சோதனைகள் இந்த கருத்தை நிரூபிக்கின்றன. இது சேர்த்து பார்க்கும் முறை, மெத்தட் ஆஃப் சிந்தசிஸ் ஆகும். இதை போலவே நீரின் மூலம் மின்சாரத்தை பாய்ச்சினால் அது 2 பங்கு ஹைட்ரஜன் ஆகவும் 1 பங்கு ஆக்சிஜன் ஆகவும் பிரிவடைகிறது. இது பிரித்து பார்க்கும் முறை, மெத்தட் ஆஃப் அனலைசிஸ் ஆகும். இத்தகைய 2 வித சோதனைகளின் முடிவு நீரை பற்றிய மேற்கூறிய அடிப்படை உண்மையாக அமைகிறது. மேற்கூறியது போலவே ஸ்தூல சரீரத்தின் 2 விதங்களிலும் நமது முன்னோர்கள் ஆராய்ந்தனர். அவர்களது அன்றைய ஆராய்ச்சிகளின் முடிவுகள் நமது இன்றைய விஞ்ஞான முடிவுகளுடன் ஒத்திருக்கின்றன. இதிலிருந்து அவர்களது அன்றைய வேதாந்த கருத்துக்கள் நம்மவரது இன்றைய விஞ்ஞான கருத்துக்களிலிருந்து வேறுபட்டவையோ முரண்பட்டவையோ அல்ல என்று தெரிய வரும். வேதாந்தமும் விஞ்ஞானமும் ஒரே குறிக்கோளை நோக்கிய வெவ்வேறு பாதைகள். அடிப்படையை புரிந்து கொண்டு ஆராய்ந்தால் இந்த ஒற்றுமையை நாம் நன்கு உணரலாம். ஸ்தூல சரீரம் ஒன்று மரணத்திற்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை அடைகின்றது என்பதை முதற்கண் ஆராய்வோம். உயிர் பிரிந்த உடல் முதலாவதாக குளிர்ந்து விடுகிறது. பிணத்தை தொட்டால் ஜில் என்றிருக்கிறது அல்லவா? அதிலிருந்து உடலில் முன்பிருந்த உஷ்ணம் அல்லது நெருப்பாகிய அம்சம் பிரிந்து விட்டதென அறிகின்றோம். அடுத்ததாக காற்றாகிய அம்சம் அதிலிருந்து வெளியேறுகிறது. சிறிது நேரத்திற்கெல்லாம் இதில் ஏற்கனவே இருக்கும் தண்ணீர் அம்சத்தில் அது அழுக ஆரம்பிக்கிறது. இறுதியாக ஸ்தூல சரீரம் மண்ணோடு மண்ணாகிறது. அந்த ஸ்தூல சரீரம் எந்த ஒரு இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த இடம் அல்லது வெளி ஆகாயத்தோடு கலந்து விடுகின்றது. இந்த விதமாக எந்த ஐம்பூத்தங்களின் சேர்க்கையினால் இந்த ஸ்தூல சரீரம் தோன்றியதோ அந்த ஐம்பூத்தங்களாக மறுபடியும் அது பிரிந்து விடுகின்றது. படைப்புகளில் எல்லாம் அடிப்படையான அம்சம் ஒன்று பொதுவானதாக காணப்படுகிறது. காரணம், காரியம் என்ற 2இல் காரணம் முந்தியது, காரியம் பிந்தியது. அதாவது காரணமின்றி காரியம் அமையாது. 5 பூதங்கள் எந்த விதமாக பிரிந்து பிறகு எப்படி ஒன்றிணைந்து ஸ்தூல பொருள்களை உண்டாக்குகின்றன என்பதை பஞ்சீகரணம் என்ற வார்த்தை நன்கு விளக்குகின்றது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகியவை 5 பூதங்கள் என்று ஏற்கனவே கூறப்பட்டன. ஸ்தூலமாக மாறுவதற்கு முன்பு அந்த 5ம் பிரிந்து இருந்தன.
இவைகளுடைய சுயமான தூய நிலைகளில் அவைகள் தன்மாத்திரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. தன்மாத்திரை என்ற பதத்தை தத் மாத்திரம் என்று பிரிக்கலாம். தத் மாத்திரம் என்றால் அது மட்டும்தான் என்று பொருள். ஒன்று சேர்வதற்கு முன் அவை தனித்திருந்தன என்பதை அந்த பதம் குறிக்கிறது. இந்த 5 பூதங்களும் விஞ்ஞான ரீதியாக 5 படித்தரங்களில் ஒன்று சேர்ந்து ஸ்தூல உருவடைகின்றன. அந்த 5 படித்தரங்களை கீழே காண்போம். முதலாவது நிலையில் அவை 5 தன்மாத்திரைகளாக இருக்கின்றன. இரண்டாவது நிலையில் ஒவ்வொரு தன்மாத்திரையும் 2 சம பகுதிகளாக பிரியும் நிலையில் உள்ளது. மூன்றாவது நிலையில் ஒவ்வொரு தன்மாத்திரையும் 2 சம பகுதிகளாக பிரிந்து விடுகின்றன. நான்காவது நிலையில் அந்த 2 சம பகுதிகளில் ஒரு சம பகுதி, அதாவது பாதி அப்படியே இருக்க மற்ற பாதி பாகம் ஒவ்வொன்றும் 4 பாகங்களாக பிரிகின்றது. அதாவது பிரிவுபட்ட மற்ற 4 அரைக்கால் தன்மாத்திரைகளுடன் சேர்கின்றன. இறுதியான 5வது நிலையில் ஒவ்வொரு தன்மாத்திரையினுடைய பிரிவுபடாத பாதி பாகமானது பிரிவுபட்ட மற்ற 4 அரைக்கால் தன்மாத்திரைகளுடன் சேர்கின்றன. மேற்கூறிய விதத்தில் ஐம்பூத்தங்கள் ஒன்று சேர்ந்து ஸ்தூல சரீரம் தோன்ற காரணமாய் அமைகின்றன. இந்த ஸ்தூல சரீரத்தின் துணை கொண்டு மனிதன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். எனவே ஸ்தூல சரீரம் போகாயதனம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஸ்தூல சரீரத்தை கொண்டு நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் நமது பூர்வ கர்மங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன. நாம் எண்ணிய எண்ணங்கள், நாம் செய்த வெவ்வேறு செயல்கள் அனைத்தினுடைய மொத்த பலன்தான் இப்பொழுது நாம் பெற்று விளங்கும் ஸ்தூல சூட்சும சரீரங்களின் அடிப்படை. அதாவது இன்னும் சற்று விளக்கமாக கூறப்போனால், இந்த ஜென்மத்தில் நாம் எண்ணும் எண்ணங்கள், செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் இனி எதிர்காலத்தில் நாம் பெற இருக்கும் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இந்த பிறவியில் நம்மிடம் இருக்கும் தீய வாசனைகளை ஒதுக்கி நற்கருமங்களில் ஈடுபட்டால் எதிர்கால வாழ்வு பிரகாசமானதாக அமையும். மாறாக இந்த பிறவியை நாம் பாப செயல்களில் பாழடித்தால் எதிர்காலமும் இருண்டதாக அமையும். நம்மை நிர்ணயிப்பது நாம் தான். இந்த கருத்தில்தான் பகவான் கீதையில் உத்தரேத் ஆத்மநாத் மானம் என்று தெரிவிக்கிறார். எனவே நம்மை உருவாக்குவதோ அல்லது உருக்குழைப்பதோ நமது கையில்தான் இருக்கிறது. படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து இறுதியில் இறையுடன் இரண்டர கலப்பதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள். ச கர்மனா தம் அப்யர்ஷ்ய சித்திம் விந்ததி மாணவக என்ற வாக்கியமும் இதே கருத்தை தான் தெரிவிக்கிறது. தொடரும். ஓம்.